வணக்கம் மக்களே. Finally, we are reached. நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அரிஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே நம்ம ஐஃபோன் 6க்கு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணலாம் போயிட்டு வந்திருக்கோம். எனக்கு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண வந்துடுவோம். அதெல்லாம் மைக் வச்சுட்டான். மைக்கு கீழே உருண்டு ஓடிட்டு இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. ஸ்ட்ராங்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே விழுது இருந்தாலும் மைக்கை தட்டினாலே ஸ்ட்ராங்காக என்னமான்னு தெரியலையே. இவர் ஒன்று டேஞ்சரஸ் சொல்லவா இருக்காது. கீழே இருந்துட்டு இருக்காரு. பார்க்கலாம். டிஸ்பிளே தான் வாங்க வந்திருக்கோம் ஐஃபோன் 6க்கு. டிஸ்பிளே வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதுலாம் தெரியல. Okay, finally we got it, the product, iPhone 6, iPhone 6, iPhone 5s. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம இப்போ டிஸ்பிளே செக் பண்ண போகிறோம். ஓகே, என்ன பேசணும் பேசிட்டு இருக்கோம். வச்சுக்கு டிஸ்பிளே இல்லை. ஆமாண்ணா ஆமாம் ஓடிஜி தான். நீ பார்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா காம்பனன்ட்ஸ் இல்லை டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணணும். ஆமாம் ஹோல்சேலில் வாங்கணும். டிஸ்பிளே மட்டும் வாங்கணும். நாங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ரேட் அதிகமாக இருக்குமே. நான் மாற்றி டிஸ்பிளே மட்டும் எனக்கு வேணும். நான் மாற்றிப்பேன், சேஞ்ச் பண்ணிப்பேன். வேண்டாம் இல்லை, ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கேன். எல்லாம் நான் சொல்றேன். ரேட் அதிகமாக சொல்லுவாங்களே. பார்க்குறேன் ஸோ ஒரு பர்சன் இருக்காரு. அவருக்கு ஸ்மார்ட் வாட்ச் தான் பிடிக்கும். நான் மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு திரும்ப வரேன். மொபைல் ஆக்சஸ் இருக்குது. ஹோல்சேல் பை ஹோல்சேல் இங்கெல்லாம் அதிகமாக இருக்கும். இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க.
தெரியாமல் வாங்கினீங்கன்னா ஏமாற்றிடுவாங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. யாராவது தெரிஞ்சவங்கள கூட்டிகிட்டு போங்க. வந்தீங்கன்னா தெரிஞ்சவங்க கூட்டிகிட்டு போங்க. எனக்கே தெரியாது, ஆனால் வந்து அப்படியே எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஸோ ஒரு டைம் 2 டைம் வாங்க, வந்தால் தான் தெரியும். நிறைய கூப்பிடுவாங்க, போகாதீங்க. சிக்கிது சாப்பிடணும். மைக்கேற பயங்கர இது கீழே வந்து தொலைஞ்சிருமோன்னு. iPhone 6க்கு டிஸ்பிளே வேணும். அப்புறம் 5S எவ்வளோ ப்ரோ வருது? எவ்வளோ வரும்? 6S இல்லை, 6 தான். 6S இல்லை. அது அதே தான் 6S. சிவன் பாய் கண்டங்க வாடி ஏமின் ఏమవుతుంది నంబర్ కావాలా? కెమెరా మాట్లాడా అది ఇది వదిలింది சார்ஜ் இருக்கு. மொத்த கிளாரிட்டி இருக்கும். ஆனா ஐஎஸ் வரும். May mind what this is sana malah lo pon dah. Apa yes? Ini berapa? Lagi ya, nah kurang diskon saya berapa? 5 years ஆயிட்டு. ஆமா. பையஸ் வந்து கோல்டு கலர் ரோஸ் கோல்டு. பையன் இதில் ஆன் ஆகுது. பழைய டிஸ்பிளே ஒர்க் ஆகுது. டிஸ்பிளே ஓ பழைய டிஸ்பிளே ஆகுது. உங்க டிஸ்பிளே ஆகுது. டிஸ்பிளே பண்ணுறது சிக்னா கதை பாரு. நான் பண்ணதில்லை ஐஃபோன். நான் பண்ணதில்லை. ஓனர் ஃபோன் பண்ணல. ஓனர் நான் பேசுகிறேன். ஓனர் இல்லை ஐஃபோன். எங்கே போயிடா ஓனர்? இல்லை ஃபோன் பண்ணால் மட்டும் ரேட்டுக்கு மட்டும் எடுப்பார்ல ஃபோனு. ரேட்டுக்கு மட்டும் எடுப்பார்ல. ஓனருக்கு பண்ணலையே. நமக்கு தஞ்சை போயிடும். இவனா அது நான் சொல்கிறேன். எங்கே போய்ங்கண்ணா ஐயா
ஸ்டார்ட் இருக்கு ஆர்எஸ் பவர் இங்கே அப்புறம் ஒழுங்கா பண்ண மாட்டேன், நான் இங்க தான் ஃபிட்டிங்கே பண்றேன். ஏன் சொன்னா ஃபிட்டிங் பண்ணலாம் அவ்வளோதான். அப்பா சொல்லியண்ணா இதெல்லாம் நீ தான் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன்னா நான் பண்ணி தரேன். உனக்கு தான் பண்ணி தரேன், நீ பண்ணி தரேன் சொல்லுவாங்க. அவரும் கொட்டேக் பண்ண யூஸ் பண்றது கொட்டேக் ஆப்லாம் வச்சுங்க. பையன் இல்லையா? பையன் இல்லையா? இல்லை வேறெங்கே விலைகள் இல்லை அதிகமாக சொல்லுவோம். லீவு போல இருக்குது இன்னைக்கு. இன்னும் நிறைய ஷாப் இருக்கு. தெரியல ஷாப் இல்லை. சண்டே நல்லா தெரியல. ஓவரா பண்ணிட்டான். கூறின காஃபி ஷீட்டாங்க. ஸோ பீப் நானே போடணுமா? பேசிட்டேன். சரி மன்னிச்சிடுங்க பேசிட்டேன். மைக் எடுத்துகிட்டு போது கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆகுது. அதனால பாப்பா எனக்கு வைக்க வைக்க நான் மாத்திக்கிட்டே இருப்பேன். ஐஃபோன் 6க்கு டிஸ்பிளே வேணும். ஆமாண்ணா. என்னதான் சாப்பிடுமா இல்லையா? அதான் இதில் செக் பண்ணி சொல்லி கொடுத்துருவோம். நீங்கள் முதல்ல செக் பண்ணுங்க, ரெண்டாவது சொல்லுவோம். மாசூர் போட்டோம் एक जा तुझे नरंदा got it a product. ஃபைனலி நம்ம டிஸ்பிளே வாங்கியாச்சு. இப்போ மெயின் ரோட்டுக்கு போகணும். அதாவது எப்படி போகணும் வழியை மறந்து விட்டேன். எப்படி போகணும்? வழியை மறந்துட்டேன்.
ஆக்சுவலாக ஒரு சைட் நான் போவேன், பட் எந்த சைடு போகணும் நான். ஸோ அடுத்து கனெக்டர். ஸோ டிஸ்பிளே கனெக்டர். ஸோ ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்மள்கிட்ட வேஸ்ட்டாக இருக்குது ப்ரஷ் எடுத்து, டூத் பேஸ்ட் எடுத்து, ரொம்ப இது பண்ண, ரொம்ப ஹார்டாக இருக்காது யூஸ் பண்ணாதீங்க. லைட்டாக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது எழுந்திரிச்சு போகிறோம். ஸோ இப்போ டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் கிளாஸாக தான் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே இப்போ ஆன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி டிஸ்பிளே வந்து வாங்கிட்டோம் ஐஃபோன் 6க்கு. ஸோ இந்த டிஸ்பிளே ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1400 ஆச்சு. ஸோ இப்போ நான் டிஸ்பிளே வந்து எடுத்து காட்டுறேன். ஸோ அவங்க நான் அங்கேயே வந்து செக் பண்ணிட்டேன். ஸோ அங்கே வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து வீடியோ எடுக்கலை, அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல. அண்ட் இதுதான் டிஸ்பிளே. ஸோ புதுசு இப்படி தான் இருக்கும் டிஸ்பிளே. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் ஐடிக்கானது மேலே இப்போ டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் ஐடி இருக்கும். ஸோ இந்த டாப் தான் ஃபேஸ் ஐடி. ஃபேஸ் ஐடியில் ஏதோ இருந்துச்சு. சரி, ஓகே. ஸோ டிஸ்பிளே வந்து பிராண்ட் நியூ தான். ஸோ எதுவுமே சீல்கில் எதுவும் ஃபைனலி நம்ம டிஸ்பிளே சக்ஸஸ்ஃபுல்லாக ரீப்ளேஸ் அண்ட் ரீஸ்டோரேஷன் பண்ணி ஆச்சு. டிஸ்பிளே மட்டும் இந்த சைட் தூக்குது என்னென்னு. ஓகே 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 ஒர்க் ஆகுது. ஓகே, கேமரா ஒர்க் ஆகுது. ஓகே, நம்ம வந்து டிஸ்பிளே செக் பண்ணுறதுக்கு எப்பவுமே வந்து நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. நம்பர் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒர்க் ஆகுதா இல்லையா, மொபைல் டிஸ்பிளே ஒர்க் ஆகுதா இல்லையா தெரிஞ்சிடும். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே, தள்ளி செக் பண்ணலாம். அப்போவே பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னாடியே கீழே விழுந்து ஓடிச்சு. ஏதோ நான் பார்த்ததுனால ஸோ கீழே விழுந்ததுனால எடுத்துட்டேன். இதுவே பார்க்காம போயிட்டேன்னா போச்சு. இன்னொரு மைக் ஒன்று இருக்குது, ஆனால் நமக்கு 2 மைக்கும் வேணும்.
2 மைக்கு வேணும்னு தான் இந்த இது பண்ணோம். இன்னொன்று இந்த ப்ரைஸ் அதிகமாக 3500 ருபீஸ் சம்திங் இது. அது உங்களுக்கு கேமரா, அந்த மொபைல், ஐஃபோன் 3மே யூஸ் பண்ணலாம். பட் நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லைனால 3000 மைக்கே வாங்கிட்டோம். இவரு தான் அந்த இவரை தான் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இவரோட விலை மட்டும் கிட்டத்தட்ட 3000 ருபீஸ். ஸோ அந்த வேல்யூக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். நல்லா இருக்குங்க, காம்பேக்டாக இருக்குது. ஆனால் பட் என்னென்னா கீழே விழுந்துடும். அதான் ஒரு பிரச்சனை. எப்போ கீழே விழுதுன்னே தெரியல. அதுவும் நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதா இருக்குன்னு கூட தெரியல. ஆனால் செக் கூட பண்ணலை. இது எப்போ கீழே விழுதுன்னு சொல்ல முடியல. வந்து நம்ம செக் பண்ணுவோம். இந்த ப்ளூ லைட் எரிஞ்சால் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ப்ளூ லைட் எரிஞ்சிட்ருக்கு, நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்குது. ஸோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள், ஆடியோ இதுதான் வந்து நாய்ஸ் கேன்சலேஷனோட இருக்கிற ஆடியோ. இத்தனைக்கும் நான் அவுட்டரில் இருக்கேன், அதாவது ரோட்டில் இருக்கேன். நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கலாமா? இப்போ நான் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் பேசுகிற ஆடியோ குவாலிட்டி கேட்குன்னு பாருங்கள். நிறைய பஸ்லாம் போகுது. ஸோ எப்படி ஆடியோ குவாலிட்டி இருக்குது, நான் பேசுகிறது உங்களுக்கு இதில் கிளியராக இருக்குமா, அதில் கிளியராக இருக்குமா எனக்கும் தெரியல. நான் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் எனக்கும் தெரியும். ஒரு வேளை ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி ஆடியோ குவாலிட்டியில் இருந்ததுன்னா என்ன பண்ணுறது?